சில தினங்களாக இலங்கையில் பேசு பொருளாக மாறியுள்ள விடயம் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய ஆயுதங்கள் கொள்கலனூடாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது என்று அர்ச்சுனாவினுடைய கருத்து மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். அதாவது இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய உரிய ஆய்வு இல்லாமல் 323 கொள்கலன்கள் விடுக்கப்பட்டதாக, அதுவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலையிட்டால் இந்த செயற்பாடு இடம்பெற்றதாக தியாசிரி ஜெயசேகர இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அத்துடன் உதய கமன்பிலவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் இது தொடர்பாக விரிவாக ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய ஆயுதங்கள் இந்த கொள்கலன்களில் வந்ததாகவும் இதனை பிமல் ரத்நாயக்க தலையிட்டு எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் அதனை வெளியில் கொண்டு சென்றதாக அர்ச்சுனா ராமநாதன் அந்த விடயத்தை குறிப்பிடுகிறார். 323 கொள்கலன்களிலும் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான ஆயுதங்கள் இருந்ததாகவும் இந்த விடயம் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் பாதுகாப்பு அமைச்சு இதனை அந்த நிலையிலேயே முற்றாக மறுத்தது. அதாவது அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது 323 கொள்கலன்களும் ஜேர்மனியில் இருந்து வந்ததாகவும், ஜேர்மனியில் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த காலத்தில் பத்மநாதனூடாக ஆயுத கொள்வனவை மேற்கொண்டு இங்கு இலங்கை வருவதற்காக அந்த ஆயுதங்கள் கொள்கலன்களில் இருந்ததாகவும், அது பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டு தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகளுக்கு கடத்தப்பட்டு தாய்லாந்தில் பல்வேறு பகுதிகளுக்கு மாற்றி மாற்றி வைக்கப்பட்டு தற்போது இந்த ஆயுதங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக, தாய்லாந்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். இந்த நிலையில் உடனடியாக பாதுகாப்பு அமைச்சு இதனை மறுக்கிறது. இந்த கொள்கலன் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை முதலில் உதய கமன்பிலவும் தியாசிரி ஜெயசேகரவும் வெளிப்படையாக பொதுவெளியில் தெரிவித்தனர். இவ்வாறு பிமல் ரத்நாயக்கவினுடைய தலையீட்டினால் சட்டவிரோதமான கொள்கலன்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது, அவை பாரிய லஞ்ச ஊழலாகும், எனவே தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிட்டனர். இது தொடர்பாக பிமல் ரத்நாயக்க உடனடியாக தன் மீது அவதூறு பரப்பப்படுகிறது, குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு அளிக்கிறார். இந்த முறைப்பாடை அடுத்து தியாசிரி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு 4 மணி நேரம் பின்னர் 5 மணி நேரமாக 2 கட்டங்களாக தியாசிரி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரிக்கப்படுகிறார். இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் தெரிவித்ததன் காரணமாக பாராளுமன்ற சிறப்புரிமை காரணமாக அவர் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் உடனடியாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் பிமல் ரத்நாயக்கவும் அவ்வாறு ஒரு விடயம் இடம்பெறவில்லை, எந்தவிதமான ஆயுதங்களும் கொள்வனவு செய்யப்படவில்லை, அத்துடன் பிமல் ரத்நாயக்க நான் சுங்க திணைக்களத்தில் எந்தவிதமான அதிகாரத்தையும் செலுத்தவில்லை, அவ்வாறு என்னுடைய பணிப்பில் கொள்கலன்கள் வெளியில் வந்தது என்பது முற்றும் முழுதான பொய்யான ஒரு விடயம் என அவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் தற்போது சுங்க இயக்குனர் ஜெனரல் சீபிலி அருகொட இது தொடர்பாக விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பை உடனடியாக ஆயத்தம் செய்து சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். சுங்க ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் 323 கொள்கலன்களில் சட்டவிரோதமான அல்லது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் எதுவும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த கொள்கலன்கள் விடுவித்தமை தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகள் நிமித்தமே நான் இந்த விடயத்தை தெரிவிப்பதாகவும், எவ்வாறாயினும் கொள்கலன்கள் விடுவிக்கப்படுவதற்கு முன்பு அனைத்து ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டே விடுவிக்கப்பட்டது, அந்த முறைமையே இதிலும் பின்பற்றப்பட்டது, எந்தவிதமான சலுகைகளோ யாருடைய தொலைபேசி அழைப்புகளோ இந்த விடயத்தில் எம்மை கட்டுப்படுத்தவில்லை என அவர் குறிப்பிடுகிறார். இந்த இறக்குமதி செய்யப்பட்ட 323 கொள்கலன்களிலும் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள், பிளாஸ்டிக் நூல்கள், ரசாயனங்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், கால்நடை தீவனம், இயந்திரங்கள், பூச்சிக்கொல்லிகள், சீமேந்து, இரும்பு குழாய்கள், உரங்கள் மற்றும் மரம் ஆகியவையே இந்த கொள்கலன்களில் இருந்தது. இந்த கொள்கலன்கள் பெரும்பாலும் இந்தியா மற்றும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதே தவிர ஜெர்மன், தாய்லாந்துக்கு தொடர்பு இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கூடுதலாக இந்த கொள்கலன்களில் இந்தோனேசியா, ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாந்து, தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்த கொள்கலன்களை விடுவிப்பதில் நாங்கள் பின்பற்றிய விதிமுறையின் காரணமாக இறக்குமதியாளர்கள் சுங்கத்துக்கு அறிவித்த பொருட்கள் மட்டுமே இந்த கொள்கலன்களில் இருந்ததாக நம்புகின்றோம். இந்த பொருட்களை விடுவிப்பதற்கான இறக்குமதி குறிப்புகளில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்த பின்னரே இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன. எனவே நாங்கள் ஸ்கிரீனிங் யூனிட் என்ற ஒரு குழுவை நிறுவி அந்த குழுவுக்கு அளவுகோலை வழங்கி ஆய்வு இல்லாமல் சட்டபூர்வமாக விடுவிக்கக்கூடிய கொள்கலன்களை விடுவிப்பதற்கான அதிகாரத்தை அந்த குழுவுக்கு வழங்கியுள்ளோம். குழுவினரின் அறிவையும் நாங்கள் வழங்கிய அளவுகோலையும் பயன்படுத்தி அதன் அளவுகோலுக்கு இணங்க கொள்கலன்களை விடுவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இவ்வாறான சில அவதூறான குற்றச்சாட்டுக்களை நாங்கள்
பொறுத்து கொள்ள முடியாது. நிதி அமைச்சகத்தின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட ஒரு உயர்மட்ட குழு இந்த செயல்முறையை விசாரித்து இது தொடர்பான முடிவினையும் தற்போது வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கொள்கலன்கள் விடுவிக்கும் செயற்பாட்டில் வேறு எந்த தரப்பினரிடமிருந்து எந்த உத்தரவும் செல்வாக்கும் இல்லை. அதை நான் முற்றிலும் உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாக அவர் இந்த ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் தயாசிரி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலத்தையும் வழங்கி வெளியில் சென்றுள்ளார். இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் மீது ஏற்கனவே எந்தவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது. ஏனெனில் அவர் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வந்தார். இது பாரதூரமான ஒரு விடயமாக காணப்பட்ட நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விடயம் என அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். ஆனால் தற்போது இது தொடர்பாக சுங்க திணைக்களம் முற்றாக மறுத்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இது தொடர்பில் வெளியில் கருத்துக்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர் நிச்சயம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்பது உறுதியான ஒரு விடயமாக மாறியுள்ளது. பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீண்டும் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக் கொண்டுள்ளார். அவரை கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தரினுடைய காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு பிரிவில் விசாரணைக்குட்படுத்தப்படும் அவர் பல்வேறு வகையான கொலைகளுடன் தொடர்புடையவர் என்பது விசாரணைகளில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அவர் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் சிக்க வைப்பதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் குற்றப்புலனாய்வு பிரிவு தீவிரமாக மேற்கொள்கிறது. அதன் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்னர் அவருடைய அலுவலகத்தில் உள்ள நிலக்கீழ் சுரங்கம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முற்றுகையிடப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அங்கு சில ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சேட்டலைட் தொலைபேசி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த சேட்டலைட் தொலைபேசி தற்போது பிள்ளையானுக்கு வினையாக மாறியுள்ளது. அந்த சேட்டலைட் தொலைபேசியினூடாக அவர் மேற்கொண்ட சில சர்வதேச தொடர்பாடல்கள் மற்றும் குற்ற கும்பலுடன் கொண்ட தொடர்புகள் வெளிவந்துள்ளது. அந்த சேட்டலைட் தொலைபேசியினூடாக அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் தற்போது மிகவும் ஆழமாக சிக்கப் போகின்றார் என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகார மட்டத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தற்பொழுது அசாத் மௌலானாவை அன்று அரசாங்கம் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அவர் சனல்போ தொலைக்காட்சிக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சில ஆவணங்களை வெளிப்படுத்தியதுடன் ஆவணப்படத்தினூடாக அவர் சில விடயங்களை வெளிப்படுத்தி பிள்ளையானுக்கு இருக்கும் தொடர்பு தொடர்பாகவும் சில விடயங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் பிள்ளையான் இது தொடர்பாக சிலது அந்த காலகட்டங்களில் ஊடகங்களுக்கு வந்து இது தொடர்பாக முற்றாக மறுத்தார். அசாத் மௌலானா திட்டமிட்டே தன் மீது பழி சுமத்துவதாகவும் அவர் எந்த காரணத்துக்காக தன்னிடமிருந்து சென்றார் எனவும் தான் அவரை துரத்திய காரணங்கள் தொடர்பாக தெரிவித்து எனவே அவர் பழிவாங்கும் நோக்கில் செயற்படுவதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் அசாத் மௌலானா லண்டனில் இருந்து ராஜதந்திர ரீதியாக அவரை இலங்கைக்கு அழைத்து வந்து இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் மும்முரமாக செயற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட சேட்டலைட் தொலைபேசியானது மேலும் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிள்ளையானுக்குள்ள தொடர்பை அது வெளிப்படுத்தியுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையானுடைய சகாக்கள் என நம்பப்படும் பிள்ளையான் குழுவின் உறுப்பினர்களை வேட்டையாடும் நடவடிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. பல்வேறு முக்கியஸ்தர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். பிள்ளையானினுடைய சாரதி மற்றும் பிள்ளையான் ஆரம்ப காலத்தில் இருந்து நெருங்கிய சகாவாக இருக்கும் மூவர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருவரை கொழும்பில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்தனர். அத்துடன் மேலும் பல முக்கியமான உறுப்பினர்களை தொடர்ச்சியாக தேடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் திருப்தி அளிக்கும் வகையில் இடம்பெற்று வருவதாக ஒரு கருத்தினை பூடகமாக தெரிவிக்கின்றார். அந்த அடிப்படையில் அனுர் அரசாங்கமானது தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை யார் என்பதை நெருங்கும் விதத்தில் மிகவும் தீவிரமாக சரியான பாதையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற துணிப்பொருளில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளிப்படுத்திய விடயமானது தற்போது இந்த பிள்ளையானுடைய விடயத்துடன் நெருங்கிய தொடர்புடன் காணப்படுவதை ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளையானின் வாயினூடாக சில முக்கியமான உண்மையான சூத்திரதாரி யார் என்பது வெளிவரப் போகின்றது என்பது இனிவரும் விசாரணைகளில் நிச்சயம் இதற்கான ஒரு திறவுகோல் நிச்சயம் இருக்கின்றது என்பது ஓரளவு தெளிவாகிறது. யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் மீனவர்கள் மத்தியில் இடம்பெற்ற முருகல் காரணமாக நேற்றிரவு கரைவலைவாடி ஒன்று விசமிகளால் தீ வைக்கப்பட்டது.
சம்பவம் தொடர்பில் செம்பியன்பற்று பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரவலை தொழில் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரவலை தொழில் செய்து வந்தவர்களை அகற்றும் செயற்பாடுகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் போது மீனவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து நேற்றிரவு செம்பியன்பற்று பகுதியில் உள்ள கரவலை பாடி ஒன்றுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது. திரும்ப இந்த போட்டில் இருந்தது கடலில் தள்ளி விட்டாங்க. இப்போ நான் காலை வாங்கிக்க என் பாடியில் எரிஞ்சிட்டு 2 லட்சம் ரூபாய் சாமானில் எரிஞ்சிட்டு ஆனால் இதை யார் செய்தது எவர் செய்த மீடியாக்கு நான் கண்டைக்கு இந்த கருவறை பிரதேசத்தில் இந்த டிராக்டர் வளைக்கிறதுக்காக நாங்களும் எங்களுக்கு அமௌண்ட் எடுக்கிறதுக்காக தான் நான் போராடினோடைய அதில் போய்த்தான் நான் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அந்த கரவலை போல காலமே பிந்தின முறை 2000 உழைப்பேன். வெயில் அண்டு இல்லாமல் நான் உழைச்சி கொண்டு நான் அதுக்காக நான் போராடி முகம் கொடுத்தினாலேயே மற்றபடி எனக்கு ஊராக்குலையோ மக்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு என்னோட பிரச்சனைடா என்னோட கழிச்சிருக்கணும், என் பாடியை கொடுத்தவங்க தொழில் அளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறேன். ஆனால் இந்த மீடியாக்காரர் உலகம் முழுக்க இதை காட்டணும். 2-3 நாளாக பிறகுதான் இந்த வாடி எரிக்கப்பட்டிருக்குது. ஏன் அவன் எரிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நான் அந்த மீடியாவில் லஞ்சம் கேட்டுட்டேன்னு சொன்னதுக்கு அவரை நான் சொல்லி போட்டேன்றதுக்காண்டி இவள் இந்த வாடியை எரிச்சிருக்கிறான். இந்த வாடியை எரிக்கணும் இவன் அதுக்குள்ள 2 லட்சம் ரூபா பொறுமதியான சாமான் இருக்குது. நான் இப்போ போய் போலீஸில் போய் கேஸ் போட்டுட்டு வந்தேன். இன்று எவைக்கு எதிராக தான் நான் நின்று போட்டுட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் அந்த தொழிலை செய்யவில்லை. நான் மீடியாவில் அவர்களுக்காண்டி நியாயத்தை தான் நான் கதைச்சினான் ஒழிய எந்த ஒரு நான் அநியாயத்தை நான் கதைக்கவில்லை. அப்போ அவன் என்னத்துக்காண்டி செய்யாத எந்த சொல்ல இவன் எரிக்கணும், என்ன காரணம் எரிக்கிறதுக்கு? நீங்களை அன்றைக்கு நான் முதலாம் கிளீன் பண்ணி போட்டு வச்சுட்டு போனான். ஒரு மடி உண்டு, ஒரு செலவாயுண்டு, மற்றது 12 ரூபா கம்பம், அதுவும் புது கம்பம் 2400 வேண்டினான். ஒரு கம்பம் மட்டும் புது கம்பம் 12 ரூபா. மற்ற கூடையால் எங்களோட மீன் எழுதலான்ற கூடையால் உருவாய்கள் படங்கள்லாம் இதுக்க வச்சு அந்த ஒரு பெரிய ஒரு படங்கள் அப்படியே மூடி போட்டுருவோம். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு எரிக்கல் மட்டும் நான் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ தான் இந்த வாடிக்கையாளர் சாமான்.